Welcome back friends. So in the video என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Unit 1 Diversity of Living World. So diversity. So diversity னா மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படினா variety. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படினா எல்லாரும் ஹியூமன்ஸ் கிடையாது. ஹியூமன்ஸ் இருக்கிறோம், அனிமல்ஸ் இருக்கு, பிளான்ட்ஸ் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் ஒரு பூமி இருக்கு. ஆக்சுவலா எல்லாமே ஒரே மாதிரியான ஆர்கானிசமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இந்த இடத்துல சர்வே பண்ணவே முடியாது. அப்போ டைவர்சிட்டி கண்டிப்பா இருக்கும். டைவர்சிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இங்கே வந்து லிவிங் வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டு எடுத்துட்டோம் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்கு, நான் லிவிங் திங்ஸும் இருக்கு. ஸோ இதுல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லிவிங் வேர்ல்ட், லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரே மாதிரியான ஆர்கானிசம்ஸ் இருக்காது, வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அதனால தான் அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க, டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்னா லிவிங் வேர்ல்ட். ஸோ இப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா இதுக்கெல்லாம் உயிர் இருக்கும், அதான் லிவிங் ஆர்கானிசம்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸோ லிவிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சில பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பண்புகளுக்கு தான் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா உயிர் உள்ளவை அப்படிங்கிறது அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ லைட்டுன்னு இருக்குன்னா லைட்னா அதை படிச்சுன்னு எரியணும், அது வெளிச்சம் வரணும், ஓகேவா? ஸோ மார்க்கர் இருக்கு, மார்க்கர்னா என்ன பண்ணணும், அது எழுதணும். இது ப்ளூ மார்க்கர்னா ப்ளூ கலர்ல எழுதணும், ரெட்னா ரெட் கலர்ல எழுதணும். ஸோ பைக் அப்படின்னா என்ன பண்ணணும், பைக்னா ஓடணும். ஸோ அந்த மாதிரி என்னது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கு. அதே மாதிரி லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கு சில பண்புகள் இருக்கு. ஸோ அந்த பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு லிவிங் ஆர்கானிசமா இருந்துச்சு அப்படின்னா இது அத்தனை பண்புகளுமே அது கண்டிப்பா இருக்கணும். இது இல்லை அப்படின்னா அது உயிரற்றவை, அதுக்கு உயிர் கிடையாது ஆக்சுவலா. ஸோ இது இருக்க எல்லா பண்புகளுமே இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம், அது ஒரு உயிர் உள்ளது, ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஆக்சுவலா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், க்ரோத். ஓகேவா? இப்போ க்ரோத்னு எடுத்துக்கிட்டோம்னா வளர்ச்சின்னு வச்சுக்கோங்க. நம்ம வளருவோமா வளர மாட்டோமா? இப்போ சின்ன குழந்தையில ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்லேயோ பக்கத்துலேயே பார்த்துருப்போம். சின்ன குழந்தைங்க நம்மளே எடுத்துக்கலாமே, சின்ன வயசுல எப்படி இருக்கும், குட்டியா இருக்கும். வயசாக வயசாக நம்மளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ என்ன அர்த்தம், நம்ம வளர்றோம், க்ரோத் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம வளரவே இல்லை, ஒரே மாதிரி ஷேப்ல இருக்கும் அப்படின்னா நமக்கு க்ரோத் இல்லைன்னு அர்த்தம், நம்ம உயிரே இல்லைன்னு ஆச்சு அந்த இடத்துல. ஸோ உயிர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கணும், growth should be there. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா growth ரெண்டு டைப்பாக சொல்லலாம். நம்ம இன்ட்ரின்சிக் growth, எக்ஸ்ட்ரின்சிக் growth அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரின்சிக் பேர்ல இருக்கியா, இன் அப்படின்னா அது உள்ளுக்குள்ள, ஓகேவா? எக்ஸ் அப்படின்னா வெளியில, நம்ம எக்ஸிட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ வெளியில. ஸோ இன்ட்ரின்சிக் அப்படின்னா இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்குவாங்க. நம்ம எப்படி வளரும் ஆக்சுவலா, உள்ளுக்குள்ள இருந்து உள்ளுக்குள்ள நமக்கு மெட்டபாலிசம், நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து எனர்ஜி கிடைக்குது, அது மூலமா செல்ஸ் டிவைட் ஆகி நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள இருந்து ப்ராசஸ்லாம் பண்ணி நம்ம வளர்றோம் ஆக்சுவலா. அது இன்ட்ரின்சிக் growth. ஸோ லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே என்ன பண்பு இருக்கு, இன்ட்ரின்சிக் growth அப்படிங்கிற பண்பு இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்து செல்ஸ் எல்லாம் டிவைட் ஆகி நம்ம பெருசா வளர்ந்துகிட்டே போறோம், அது இன்ட்ரின்சிக். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படிங்கிறது யாருக்கு கிடையாது, லிவிங் ஆர்கானிசத்துக்கு கிடையாது. ஏன், இப்போ எக்ஸ்ட்ரின்சிக் growthல சொன்னாலே எப்ப நடக்குது உங்களுக்கு, இப்போ சாயில் குப்பை மேடு இருக்கு அப்படின்னா குப்பையை தட்டிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு அந்த மேடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த இடத்துல என்ன இருக்கு, growth இருக்கு. அந்த இடத்துல growth இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது உயிர் உள்ளது நம்ம சொல்லிட மாட்டோம். அதே மாதிரி மலை இருக்கு அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம், மலையில கொஞ்சமா நிறைய வருஷங்கள் என்ன ஆகும், அதில் மணல் திட்டுகள்லாம் சேர்ந்து பாறைகள்லாம் இதாக அதுவும் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த growth எல்லாமே லிவிங் ஆர்கானிசத்தை டினோட் பண்றது கிடையாது. அது எல்லாமே என்னது, எக்ஸ்ட்ரின்சிக் growth அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா வெளியில சர்ஃபேஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இனிஷியலா ஒரு மணல் மேடுன்னு வச்சுக்கோங்க, இதை மணலை தட்டி அது இதுக்கு மேல இன்னொரு மணல் மேடு தட்டுறாங்க, இதுக்கு மேல தட்டுறாங்க, அப்ப என்ன சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா. அப்ப வெளிப்புறத்துல இருந்து அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உள்ளுக்குள்ள எந்த விதமான மெட்டபாலிசமும் உள்ள நடக்கவே கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான growth இருந்துச்சுன்னா அது நான் லிவிங் திங். நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்தே நம்ம செல்ஸ் டிவைட் ஆகி என்ன பண்ணுது, growth நடக்குது. அதுக்கு பேரு இன்ட்ரின்சிக் growth அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டெஃபினைட் growth, டெஃபினைட் growth, 2 டைப்ஸ் இருக்கு. இன்டெஃபினைட் அப்படிங்கிறது எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் இருக்கு இல்லையா. ஸோ பிளான்ட்ஸ்ல யூ கேன் see this indefinite growth. இன்டெஃபினைட்னா என்ன மீனிங் அப்படின்னா அதுக்கு ஒரு தடையே கிடையாது, அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அது காலம் பூரா, ஓகேவா? இப்போ சில பிளான்ட், இப்போ ரைஸ் பிளான்ட் வீட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சீசன் வைஸ் வளரக்கூடியது. ஒரு 3 மாதம் 6 மாதம் தான் அதோட லைஃப் ஸ்பேனு.
அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் வந்துடும், அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் போட்டுருவோம். அப்போ சில பிளான்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாழை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்டு வைக்கிறீங்கன்னா அது நிறைய வருஷத்துக்கு வரும் ஆக்சுவலாக. அது பக்கத்தில் இருந்து சின்ன கன்று வந்து முளைச்சு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய பெரிய பேனியன் ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆலமரம் அரச மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் 200 இயர்ஸ் வரலும் கூட அதெல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அதோட லைஃப் ஸ்பேன் அது எத்தனை வருஷம் இருந்தாலும் அத்தனை வருஷத்துக்கு க்ரோத் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் க்ரோத் ஸ்டாப் ஆகவே ஆகாது. அதோட லைஃப் ஃபுல்லாகவே ஓகே த்ரூ அவுட் தயர் லைஃப். ஸோ த்ரூ அவுட் தயர் லைஃப் ஸோ த க்ரோத் வில் ஹேப்பன். அந்த க்ரோத்துக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டெஃபினைட் க்ரோத். இன்டெஃபினைட் க்ரோத் அப்படின்னா என்ன அப்படின்னா காலம் பூரா வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் மீனிங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெஃபினைட் க்ரோத். இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ அனிமல்ஸ்ல நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினைட் க்ரோத் பார்க்கலாம். ஸோ டெஃபினைட்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரல தான் நீங்க வளருவீங்க, அதுக்கப்புறம் வளர மாட்டீங்க. நம்மளே இருக்கோம் அப்படின்னா ஒரு 21-22 இயர்ஸ் மேக்ஸிமம் 24 இயர்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வளர்ச்சி வந்து நின்றுடும் ஆக்சுவலாக, நம்ம ஹைட் ஆக மாட்டோம், அதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஆனால் என்னன்னா உடம்பு சைஸ் வைஸ்ல நம்ம பிரெத் வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை வச்சு ஃபேட் டெபாசிட்டை வச்சு சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஒரு அடல்ட்டுக்கு அப்புறம் போனீங்க வயசாயிடுச்சு அப்படின்னா நாங்கள் அது உங்களுக்கு க்ரோத் இருக்காது, செல்ஸ் எல்லாம் சாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் தோலில் சுருக்கம்லாம் வருது. ஏன் வருது அப்படின்னா செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்குதுன்னு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் சுருக்கம் வந்துடும், சதையெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ க்ரோத் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வளர மாட்டோம், அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு பேர் தான் என்னது டெஃபினைட் க்ரோத்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெஃபினைட் க்ரோத் அப்படிங்கிறது பிளான்ட்ஸில் காலம் பூரா வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. டெஃபினைட் க்ரோத் அப்படி அனிமல்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரல தான் வளருவாங்க, அதுக்கப்புறம் வளர மாட்டாங்க. ஸோ இந்த க்ரோத் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக யாருக்கு இருக்கணும்? லிவிங் ஆர்கனிசத்துக்கு இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இட் ஷுட் பி தேர். ஸோ இந்த க்ரோத் இருக்கு. ஓகே, எப்படி இந்த க்ரோத் நடக்குது ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மள ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு செல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் ஜைகோட். ஓகேவா? ஸோ ஜைகோட் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு செல். எந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு செல் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஸோ ஃபியூஷன் ஆஃப் எக் அண்ட் ஸ்பெர்ம். ஓகேவா? ஸோ மேல் பேரண்ட்ல இருந்து ஸ்பெர்ம் வரும், ஃபீமேல் பேரண்ட்ல இருந்து என்ன வரும் உங்களுக்கு? எக். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு இந்த ஜைகோட் அப்படிங்கிற செல் ஃபார்ம் ஆகும். இது ஒரு சிங்கிள் செல். ஓகேவா? ஒரு சிங்கிள் செல், தனி செல். இந்த சிங்கிள் செல் தான் உங்களுக்கு டிவைட் ஆகி நம்ம இவ்வளோ பெரிய ஆர்கனிசமா நீங்க வளர்ந்துருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு செல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு செல் நாங்கள் உங்களுக்கு அடுத்து 2 செல் ஆகும், அடுத்தது 4 செல் ஆகும், அடுத்தது 8 செல் ஆகும். அப்படியே போயிட்டே என்ன உங்களுக்கு க்ரோத் வந்து அப்படியே பெருசாகிட்டே போகும். ஸோ இது 8 செல் வருது இல்லையா, 8ல இருந்து 32 செல். ஸோ 8 to 32 செல்ஸ் அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜுக்கு பேரு எம்ப்ரியோ ஸ்டேஜ். அந்த எம்ப்ரியோ இன்னும் நல்லா ஃபர்தரா டிவைட் ஆகி உள்ளுக்குள்ள ஒரு ஃபீட்டஸ், ஒரு பேபியா உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகும். அப்புறம் நல்ல ஒரு 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு நல்லா க்ரோத் ஆகிட்டு அந்த பேபி வந்து வெளியில் வரும். ஸோ இதுதான் க்ரோத் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல எப்படி க்ரோத் நடக்குது? செல் டிவைட் ஆகுது. ஸோ த்ரூ செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷன் மூலமாக தான் என்ன நடக்குது? செல் வந்து டிவைட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது மூலமாக தான் க்ரோத் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த செல் டிவிஷன் நமக்கு மட்டும் நடக்காது, பாக்டீரியாவில் நடக்கும், வைரஸில் நடக்கும், ஃபங்கஸில், அனிமல்ஸில், பிளான்ட்ஸில், ஹியூமன்ஸில் எல்லாத்துலேயுமே நடக்கும். செல் டிவிஷன் நடக்கும். இந்த செல் டிவிஷன் மூலமாக தான் நமக்கு வந்து இந்த க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ செல் டிவைட் ஆகவே இல்லைன்னா நம்ம வளர மாட்டோம். செல் நம்ம வளர்ந்துட்டுன்னா நமக்குள்ள செல் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ செல் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக தான் நம்ம க்ரோத் அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை நாம வச்சுக்கோங்க, செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷன் மூலமாக நடக்குது. ஸோ இந்த செல் டிவிஷனுக்கு என்ன மீன், இன்னொரு டேம் என்ன சொல்லுவாங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மைட்டாட்டிக் டிவிஷன் ஆர் மைட்டாசிஸ். ஸோ மைட்டாசிஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா ஈக்குவல் டிவிஷன். ஈக்குவல்னா எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு? நமக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. ஸோ இந்த 46 குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, இது எக்ஸாக்டா ஈக்குவலா டிவைட் ஆகுது. ஒரு செல் இப்போ இனிஷியலாக இருந்து சொன்னா இல்லையா ஜைகோட். ஸோ ஜைகோட்டுக்கு வந்து இனிஷியலாக 46 குரோமோசோம்ஸ் அப்படியே இருக்கும். அடுத்து நாங்கள் 2 செல் ஆகும்போது அதுக்கு 46 வரும், அடுத்து இதுக்கு 46 வரும். அந்த மாதிரி எல்லா செல்ஸ்லையுமே ஈக்குவலாக நான் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகுது? 2ஆக ஆகும்போது நான் இதுக்கும் 46, இதுக்கும் 46, அடுத்து இதுக்கும் 46, இதுக்கும் 46, அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம நார்மலாக புக்கில் ஜெராக்ஸ் போடுவோம் இல்லையா, அதே தான். ஒரு பேப்பர் கூட ஜெராக்ஸ் போடுறோம் அப்படின்னா அதே காப்பி தான் அங்கேருந்து வரும். நீங்கள் எத்தனை காப்பி ஜெராக்ஸ் கொடுக்குறீங்களோ நீங்கள் எந்த பேப்பரில் என்ன இருக்கோ அதே மெட்டீரியல் தான் அங்கேருந்து வரும் ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் இந்த மைட்டாசிஸ் டிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செல்லில் என்ன மெசேஜ் இருக்கோ அதே மெசேஜ் தான் எல்லா செல்ஸுக்கும் பாஸ் ஆகும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது ஆக்சுவலாக?
அம்மா கிட்ட இருந்து ஒரு செல் வரும், அப்பா கிட்ட இருந்து ஒரு செல். அம்மா கிட்ட இருந்து வர செல் என்னது எக்குன்னு சொல்லுவோம், அப்பா கிட்ட இருந்து வர செல் வந்து ஸ்பெர்ம் செல். ஸோ அவங்களுக்குள்ள அந்த டிஎன்ஏ எந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் இந்த சிங்கிள் செல்ல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது எல்லா செல்ஸும் அதே தான் சப்ளை ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம டோட்டல் பாடி வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம சில கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளோட அப்பா மாதிரியோ தாத்தா மாதிரியோ நாங்கள் ரிசம்பிள் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அந்த செல் டிவிஷன் மூலமாக தான் அது இந்த growth இஸ் டேக்கிங் பிளேஸ். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பண்பு, ஒரு ஆட்ரிபியூட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? இது புரிஞ்சது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். நியூட்ரிஷன் என்னது? ஃபுட் எடுத்துக்கிறோம் இல்லையா, சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக உயிர் வாழவே முடியாது. ஸோ நியூட்ரிஷன் இல்லாமல் எந்த ஒரு ஆர்கானிசம்னாலும் கண்டிப்பாக உயிர் வாழவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக நம்ம என்ன ஆகணும், உணவு கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடலன்னா நாங்கள் அது எனர்ஜி கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக என்னென்னா ஒரு வாரம் 10 நாள் கூட இருந்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம செத்துருவோம், கண்டிப்பாக உயிரோடு இருக்க முடியாது. கண்டிப்பாக நியூட்ரிஷன் இஸ் மஸ்ட். அதுவே நீங்கள் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளான்ட்டுக்கும் கண்டிப்பாக என்ன வேணும், நியூட்ரிஷன் வேணும். ஆனால் இந்த கேஸில் என்னன்னா பிளான்ட்ஸ் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, அதோட ஃபுட்டை அதுவே வந்து சிந்தசைஸ் பண்ணிக்கும். அதனால தான் ஆட்டோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹியூமன்ஸ் நம்மளா ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம், நம்மளோட ஃபுட்டை நம்மளே சிந்தசிஸ் பண்ண முடியாது. நம்ம போய் என்ன பண்ணணும், இன்னொரு ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இன்னொரு ஆடியோ மாடியோ கோடியோ என்ன பண்ணுவோம், அடித்து சாப்பிடலாம். இன்னொரு பிளான்ட்லேருந்து வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அரிசி எல்லாமே இருந்தது பிளான்ட்ல இருந்து தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ பிளான்ட்ஸ் இதை நம்பி தான் நாம இருக்கோம் ஆக்சுவலாக. அப்போ நமக்கும் ஃபுட்டு வேணும், பிளான்ட்ஸும் என்ன வேணும், அதுக்கு சொந்தமான ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் ஆக்சுவலாக. சன்லைட் இருக்கு இல்லையா, சன்லைட்டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்லாம் யூஸ் பண்ணி அதோட ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக என்ன வேணும், ஃபுட் இஸ் எசென்ஷியல். அப்போ நியூட்ரிஷன் அது முக்கியமான ஒரு ஆட்ரிபியூட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட். ஸோ மூவ்மெண்ட்னா என்ன சொல்லலாம், இப்போ கை இருக்கு, நான் இது ஒரு மூவ்மெண்ட் தான். கழுத்து இருக்குன்னா இது மூவ்மெண்ட்னா மூவ்மெண்ட் தான் ஆக்சுவலாக, நகருது இல்லையா. ஸோ மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம நகராமல் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம், அது வந்து லிவிங் ஆர்கானிசம் கிடையாது. இப்போ நிறைய ஸ்டாச்சூஸ் நீங்கள் பார்க்கலாம், தலைவர்கள் சிலையோ இல்லை வேற ஏதாவது லைக் அழகுக்காக சிலையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, நிறைய சிலைகள்லாம் இருக்கு. ஸோ சிலையெல்லாம் நகரவே நகராது, ஒரே இடத்துல அப்படியே நின்றுட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன கிடையாது, லிவிங் ஆர்கானிசம் கிடையாது. ஸோ உயிர் உள்ளது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு நகரணும், இல்லைனா அதில் ஏதாவது மூவ்மெண்ட் கண்டிப்பாக வரும். மூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம உயிர்னு சொல்லவே மாட்டோம். இப்போ ஹியூமன்ஸோ அனிமல்ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே இடத்துல இருக்கிறோமா, வேலைக்காக ஒரு வேலை இடத்துக்கு போவோம், நகருவோம், நடப்போம், ஓடுவோம். ஸோ நம்ம எதாவது ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். நம்மளால ஒரு இடத்துல இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். அப்போ மூவ்மெண்ட் இருக்குது அந்த இடத்துல. அப்போ அது ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட். ஸோ பிளான்ட் எடுத்துக்குவாங்க, பிளான்ட்டால் நகர முடியுமா, கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. ஒரே இடத்துல வேறு இருக்குது அப்படின்னா அங்கே தான் இருக்குது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அந்த மரத்தால் போக முடியாத தவிர அதோட பிரான்ச்சஸ் இருக்குல்ல, கிளைகள் வந்து நாங்கள் மூவ் ஆகும். அதோட வேர் என்ன ஆகும், உங்களுக்கு தண்ணி எங்கே இருக்கோ தண்ணியை தேடி போயிட்டே இருக்கும். கிளைகள் எங்கே போவோம், சூரிய வெளிச்சம் எங்கே இருக்கோ சூரிய வெளிச்சத்தை வாங்குறதுக்காக அதுவும் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் வந்து பிளான்ட்ல இருக்கு. ஆனால் என்ன ஆகாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாத தவிர மூவ்மெண்ட் இருக்கு அந்த இடத்துல. ஓகேவா? அப்போ மூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ், அது லிவிங் ஆர்கானிசம் ஆகுது. அப்போ க்ரோத் இருக்கணும், நியூட்ரிஷன் இருக்கணும், மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ இது மூணுமே கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும். உங்களுக்கு லிவிங் ஆர்கானிசமாக இருந்தால் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது இல்லாமல் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிசம், ரெஸ்பிரேஷன், இரிட்டபிலிட்டி, எக்ஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெட்டபாலிசம் எடுத்துக்கலாம். ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்ன ஆகணும், ஜீரணம் ஆகணும், டைஜஷன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரைஸில் என்ன இருக்கும், உங்களுக்கு கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டார்ச் வந்து இருக்குது. ஸோ ஸ்டார்ச்ங்கிறது என்ன, இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ். நிறைய குளுக்கோஸ் ஒன்றா சேர்த்து எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, குளுக்கோஸ் என்னது, நிறைய குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் ஒன்றா சேர்ந்தா அது ஸ்டார்ச் ஆக்சுவலாக. அதுதான் நம்ம உணவாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஸ்டார்ச் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள ஸ்டமக்கில் போயிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்கிறோம் இல்லையா, சிறுகுடல் பெருகுடல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ சிறுகுடலில் போயிட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைஜஷன் ஆகும். டைஜஷன் சின்னதாக வந்து பிரேக் ஆகும். ஸோ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து சிம்பிளர் சப்ஸ்டன்சஸாக கன்வெர்ட் ஆகிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு செங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, செங்கலுங்கிறது காம்ப்ளெக்ஸ், அதை மண்ணா தூள் உடைச்சோம்னா என்னது, அது வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஆக்சுவலாக இந்த இடத்துல நடக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வயிற்றுக்குள்ளே போனவொடனே சின்ன குளுக்கோஸ், தனித்தனியான குளுக்கோஸ் மாலிகூல்ஸாக நான் உங்களுக்கு இப்படி கன்வெர்ட் ஆகிடும். நடுவில் இருக்கிற இந்த பாண்ட் எல்லாமே பிரேக் ஆகிடும், இண்டிவிஜுவல் குளுக்கோஸ் மாலிகூல்ஸாக கன்வெர்ட் ஆகிடும்.
ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளோட பிளட் வந்து என்ன பண்ண கேபிலரிஸ் வந்து அந்த குளுக்கோஸ் எடுத்து எல்லா செல்ஸுக்கும் சப்ளை பண்ணும். ஸோ எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, மெட்டபாலிசம் சொல்லுவாங்க. மெட்டபாலிசத்தை 2 டைப்ஸாக செப்பரேட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 2 டைப்ஸ் ஆர் தேர். ஒன்று வந்து அனபாலிசம், அனபாலிசம் ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனபாலிசம் கெட்டபாலிசம் இது ரெண்டும் சேர்ந்தாதான் மெட்டபாலிசம். ஸோ அனபாலிசம்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் இட் இஸ் கால்ட் ஆஸ் அனபாலிசம். ஸோ சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பிளான்ட் இருக்கு. பிளான்ட் என்ன பண்ணுது, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. எதை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இருக்குது. ஸோ அதோட என்ன பண்ணுது, சன்லைட். ஸோ சன்லைட் இருக்கு இல்லையா, லைட் எனர்ஜி யூஸ் பண்ணுது. சன்லைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபுட்டுங்கிறது என்ன இடத்துல C6H12O6 சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுதுன்னா இது சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ். ஸோ வேற வேற சிம்பிள் சப்ஸ்டன்ஸை ஒன்றா சேர்த்து அதை காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனபாலிசம், சிம்பிளர் டு காம்ப்ளெக்ஸ். கெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னா காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிளர். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். ஃபுட்டாக எடுத்தோன்னே மறுபடியும் இது என்ன போய் உள்ளே போயிட்டு இது இன்னும் சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக நமக்கு உடஞ்சி கிடைக்குது. இப்போ சிம்பிளாக இருக்கிறது என்ன, உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ச்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டார்ச் நமக்கு உள்ளே போய் நான் பிரேக் டவுன் ஆகி சிம்பிளராக கிடைக்குது. அது நம்ம என்ன கெட்டபாலிசம். கெட்டபாலிசம்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிளர், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இப்போ என்னன்னா செங்கல் இருக்கு, செங்கலை தூள் தூளாக உடைச்சி மண்ணா அப்புறம் அப்படின்னா என்னது, அது காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளராக மாற்றுறோம். அதுதான் வந்து டைஜஷன். அதான் உங்களுக்கு கெட்டபாலிசம். அனபாலிசம்ங்கிறது அந்த மண்ணெல்லாம் ஒன்றா சேர்த்து சூடாக்கி அதை செங்கலாக மாற்றுறோம். சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அது அனபாலிசம். ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் மெட்டபாலிசம். இது எல்லாமே என்ன நடக்குது, எல்லா லிவிங் ஆர்கன்ஸோட செல்லுக்குள்ளேயும் கண்டிப்பாக இந்த மெட்டபாலிசம் நடந்துகிட்டே தான் இருக்கும். மெட்டபாலிசம் நடக்கல அப்படின்னா என்சைம்ஸோ ப்ரோட்டீன்ஸோ ஹார்மோன்ஸோ எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது. உங்கள் செல் வந்து உயிரோடவே இருக்காது. உங்கள் செல் உயிரோட இருக்குன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளுக்குள்ள மெட்டபாலிசம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இது இல்லாமல் நடக்கல, மெட்டபாலிசம் நடக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக அது மெட்டபாலிசம் வந்து ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட் எதுக்கு, லிவிங் ஆர்கனிசத்துக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் என்னது, நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ப்ரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுறோம், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணுறோம். அந்த ஆக்சிஜன் உள்ளே போய் என்ன பண்ணுது, ஸோ லங்ஸுக்கு போயிட்டு லங்ஸ்ல இருந்து பிளட் வழியாக பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் அந்த ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகுது. ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா என்ன நடக்காது, உங்களுக்கு மெட்டபாலிசம் நடக்காது, எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகாது. நம்ம உடம்புல எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆக்சிஜன் எப்படி நம்ம உடம்புக்குள்ள போகுதுன்னா த்ரூ ரெஸ்பிரேஷன், ப்ரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலமாக தான் உள்ளே போகுது. ஸோ இப்போ உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை வச்சு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை வச்சு உள்ளே போய் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இதோட ஹெல்ப்போட, ஆக்சிஜனோட ஹெல்ப்போட. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் அது ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் வந்து ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கனிசத்தில். ஸோ ஹியூமன்ஸுக்கு ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், பிளான்ட்ஸ் டே டைமில் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் நைட் டைமில் என்ன பண்ணாது, ஆக்சுவலாக ஆக்சிஜனை வந்து உள்ளே எடுத்துக்கும். ஓகேவா? ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அதுவும் ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஏன்னா பிளான்ட்டுக்கு தேவையான எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி நைட் டைமில் என்ன பண்ணிக்காது, இருக்கிற ஆக்சிஜன்லாம் எடுத்துக்கிட்டு அதுவும் வந்து என்ன பண்ண எனர்ஜி ப்ரொடியூஷன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ரெஸ்பிரேஷன். ஸோ பிளான்ட்ஸ்லேயும் நடக்கும், அனிமல்ஸ்லையும் நடக்கும், ஹியூமன்ஸ்லையும் நடக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கனிசத்தில். அடுத்தது இரிட்டபிலிட்டி. இரிட்டபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்வரான்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு சிக்னலோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னை யாராவது கில்றாங்க அப்படின்னா என்னால் உணர முடியும், அடிக்கிறாங்கன்னா ஃபீல் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ அதான் என்னன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், கான்ஷியஸ்னஸ். இந்த தொட்டாச்சினிங் செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, தொட்டோடனே டக்குன்னு சூடிங்கிற ஆக்சுவலாக. அதனால என்ன பண்ண முடியுது, நம்ம தொடர்றதை உணர முடியுது. ஸோ இதுதான் இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இரிட்டபிலிட்டி இல்லை கான்ஷியஸ்னஸ் சொல்லுவோம். நம்ம ஹியூமன்ஸ் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், கான்ஷியஸ்னஸ். இப்போ நல்ல ஃபுட்ல இருந்து ஸ்மெல் வருது அப்படின்னா நம்மளால என்ன பண்ண சென்ஸ் பண்ணி அந்த ஸ்மெல் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி யாரும் பேசுறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால காதில் வந்து கேட்க முடியும். ஸோ அதுதான் என்னன்னா அந்த கான்ஷியஸ்னஸ். அதே மாதிரி நம்ம அடிச்சோம்னா நம்ம பண்ணுறோம் அந்த இரிட்டபிலிட்டி, அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குல்ல, பிளான்ட்ல சொல்லும் போது அது இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹியூமன் சொல்லும் போது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்லா ஆர்கனிசத்துக்குமே இது இருக்கு. இதுவும் என்ன முக்கியமான ஆட்ரிபியூட் லிவிங் ஆர்கனிசத்துல. அடுத்து எக்ஸ்கிரீஷன். ஸோ எக்ஸ்கிரீஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு உள்ள மெட்டபாலிசம் நடக்குது. மெட்டபாலிசத்தோட எண்டில் என்ன ஆகுது, உங்களுக்கு
வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் உள்ளுக்குள்ள. அந்த வேஸ்ட் சக்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே நான் உங்களுக்கு உடம்பை விட்டு வெளியில போய் ஆகணும். உள்ளேயே தங்குச்சு அப்படின்னா அது பாய்சனா மாறி உங்களுக்கு டேஞ்சர் ஆயிடும். அப்போ அந்த எல்லாமே நான் உங்களுக்கு உடம்பை விட்டு வெளியில போய் ஆகணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்கிரீஷன். ஸோ எக்ஸ்கிரீஷன் கண்டிப்பாக எல்லா லிவிங் ஆர்கனிசத்துலையும் நடக்கணும். ஹியூமன்ஸுக்கு என்ன நடக்குது, கிட்னிஸோட ஹெல்ப்போட யூரின் எக்ஸ்க்ரீட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஸ்டொமக்ல இருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் வழியாக என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபீகஸ் வந்து அந்த ஆனஸ் வழியாக வெளியில போகும். ஸோ அதுவும் என்ன எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ். பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ பிளான்ட்ல இருந்து என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த கம்ஸ் ரெசின்ஸ்லாம் சொல்லுவாங்க, அது வந்து வெளியில வடிச்சு வரும் தெரியும், ஒரு மாதிரி லிக்விடா ஒரு மாதிரி கம் மாதிரி ஆக்சுவலாக வரும். அது இல்லாமல் அதோட எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ பிளான்ட்லேயும் எக்ஸ்கிரீஷன் இருக்கு, அனிமல்ஸ் ஹியூமன்ஸ்லையும் எக்ஸ்கிரீஷன் இருக்கு. அதுவும் வந்து முக்கியமான ஆட்ரிபியூட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஆட்ரிபியூட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா நம்ம ஜென்ரேஷன் வந்து க்ரோ ஆகவே ஆகாது. ஓகேவா? ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஜென்ரேஷனோட எல்லாருமே காலி ஆகிடும். ஃபியூச்சரில் ஆர்கனைசேஷன்ஸே இருக்காது. ஸோ அது ரீப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பாப்புலேஷன் போய்கிட்டே இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஹியூமன்ஸாக இருந்தாலும் என்ன அது ரீப்ரொடக்ஷன் நடக்கும், பிளான்ட்ஸாக இருந்தாலும் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன நடக்குது, உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் நடந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசம் மட்டும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போக முடியும். ஸோ க்ரோத் மாதிரி ரீப்ரொடக்ஷனும் ரொம்ப ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட் எதுனா இந்த லிவிங் ஆர்கனிசத்தில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா தட் இஸ் நாட் எ லிவிங் ஆர்கனிசம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த எல்லா கேரக்டர்ஸ்லையும் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கு, அது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஆக்சுவலாக. அதுதான் வந்து பர்ஃபெக்டாக அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தே ஆகணும் லிவிங் ஆர்கனிசத்துக்கு. ஓகேவா? மற்ற விஷயங்கள் கூட என்னன்னா இருக்கணும், பட் அந்த அளவுக்கு ரொம்ப எசென்ஷியல்னு சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் தான். இப்போ என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லிவிங் ஆர்கனிசம் நம்ம கையை ஆடுறோம், அங்கே நடக்கிறோம், மூவ்மெண்ட் நமக்கும் இருக்குது. நான் லிவிங் திங்ஸுக்கு என்ன இருக்கு, மூவ்மெண்ட் இருக்கு. இப்போ இது ஒரு நான் லிவிங் திங், நான் எடுத்து கொண்டு போய் வைக்கலாம், அப்போ மூவ் ஆகுதுன்னு அர்த்தமா? அதே மாதிரி கல் இருக்கு, ஒரு இடத்துல இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், அப்போ அதுவும் மூவ் ஆகுது. ஆக்சுவலாக மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அது உயிர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கும் மூவ்மெண்ட் இருக்கு, அதுக்கும் மூவ்மெண்ட் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா நமக்கும் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்குதுல்ல, அதெல்லாம் இல்லாமல் லிவிங் ஆர்கனிசத்துக்கு மட்டுமே சில கேரக்டர்ஸ் இருக்கும், நான் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்காது. அது என்னென்ன கேரக்டர்ஸ் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.